நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் நாளை புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவை நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இதற்காக ஆளுநர் மாளிகை வெளியே சாலையில் விழா மேடை அமைக்கும் பணி நடைபெறுகிறது. புதுவையில் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் முதலமைச்சராக திரு ரங்கசாமி கடந்த 16ஆம் தேதி பதவியேற்றார். இதன் பிறகு பல நாட்கள் சென்றுவிட்ட நிலையில் கடந்த வாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர். இதனையடுத்து ஆளுநர் பஞ்சாப் சென்றுவிட்ட காரணத்தால் 8ஆம் தேதி வரை அமைச்சரவை விரிவாக்கம் இல்லை என்று கூறப்பட்டு வந்தது. தற்பொழுது ஆளுநர் புதுவைக்கு திரும்பிய நிலையில் நாளை புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவை நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இது தொடர்பாக செய்தித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு முதல்வர் அலுவலகத்திலிருந்து தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் நாளை காலை 10:30 மணிக்கு அமைச்சர்கள் பதவியேற்க ஏற்பாடுகள் செய்யும்படி கூறியிருந்தது. இதனையடுத்து புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவை ஆளுநர் மாளிகைக்கு வெளியே நடத்த முடிவு செய்யப்பட்டு சாலையில் விழா மேடை அமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் அமைச்சர்கள் பட்டியலை இதுவரை முதல்வர் ஆளுநரிடம் கொடுக்கவில்லை மற்றும் நாளை 3 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்க இருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் ரங்கசாமி காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிகிறது. அதன்படி காங்கிரஸ் கூட்டணிக்கு வர சம்மதித்தால் காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. புதுவை முதல்வர் ரங்கசாமியை தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி திடீரென சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் தேர்தல் முடிவுகள் வெளியான பின் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் மோதல் ஏற்பட்டு உறவு முடிந்தது. இதனையடுத்து காங்கிரசுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு இடமளிக்க ரங்கசாமி முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி நேற்று சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகத்திற்கு வந்தார். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். முன்னதாக ரங்கசாமி காங்கிரஸில் இருந்து விலகி தனிக்கட்சி துவங்க ரங்கசாமி முடிவு செய்த பொழுது அவரை சமாதானப்படுத்த காங்கிரஸ் முயன்ற பொழுது கட்சியின் தூதராக கிருஷ்ணசாமி ரங்கசாமியை சந்தித்து சமரசம் செய்ய முயன்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அவர் மீண்டும் முதல்வரை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தானாம்பாளையத்தில் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 1 லட்சம் மதிப்புள்ள மாம்பழங்கள் தாசில்தார் ரமேஷ் உத்தரவின் பேரில் அழிக்கப்பட்டது. புதுவையில் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்ற புகாரின் பேரில் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் சிறப்பு படை அமைத்து அதிரடி சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தவளக்குப்பத்தை அடுத்த தானாம்பாளையத்தில் கார்பைடு கல் மூலம் மாங்காய்கள் பழுக்க வைக்கப்படுவதாக தகவல் கிடைத்தது. அதனையடுத்து தாசில்தார் ரமேஷ் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தி மாங்காய்களை பழுக்க வைக்க ரசாயன கல் பயன்படுத்தும் 2 குடோன்களுக்கு சீல் வைத்தார். பின்னர் அதிரடி சோதனை செய்து அந்த குடோனில் இருந்த கார்பைடு கல் கைப்பற்றப்பட்டது. பின்னர் அங்கிருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாங்காய்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் தாசில்தார் உத்தரவின் பேரில் அந்த மாங்காய்கள் நல்லவாடு சாலையில் புல்டோசர் மூலம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படா வண்ணம் அழிக்கப்பட்டது. பின்னர் அவை அகற்றப்பட்டு சாலை சுத்தப்படுத்தப்பட்டது. காரைக்கால் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கக் கோரி 9ஆம் தேதி கலெக்டர் அலுவலகம் எதிரில் போராட்டம் செய்யப்போவதாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், காரைக்கால் ஜெயபிரகாஷ் நாராயண் நூற்பாலையானது அரசின் முறையான கவனிப்பு, நிதி ஆதாரம் மற்றும் நிர்வாக திறமை மிக்க தலைவரை நியமிக்காத காரணத்தால் கடந்த 1 வருடமாக நூற்பாலை செயலற்ற நிலையில் உள்ளது. அது மட்டுமின்றி கடந்த 4 மாத காலமாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்காத காரணத்தால் தொழிலாளர்கள் குடும்பம் பசி பட்டினியால் அல்லல் படும் அவல நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்த பொழுது உடனடியாக தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார். ஆனால் இது தொடர்பாக பதிவாளரை சந்தித்து கேட்டால் சரியான பதிலளிக்க மறுத்துவிடுகிறார் என்றும், எனவே வருகிற 9ஆம் தேதிக்குள் சரியான தீர்வை முதல்வர் அறிவிக்காவிட்டால் தொழிலாளர்களின் 4 மாத கால ஊதியத்தை வழங்க கோரி கூட்டணி கட்சி மற்றும் தொழிலாளர்களுடன் இணைந்து கலெக்டர் அலுவலகம் எதிரில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். புதுவையில் வயதை உயர்த்தி காட்டி முதியோர் பென்ஷன் பெற்று வந்த 500 பேர் சிக்கினர். அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறப்படுகிறது. புதுவை அரசின் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் முதியோர் பென்ஷன் பெறுவதற்காக சிலர் தங்கள் வயதை அதிகரித்து காட்டி பலனடைவதாக அரசுக்கு பல்வேறு புகார்கள் வந்தன.
மேலும் இது தொடர்பாக மத்திய அரசும் தனது தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தது. எனவே புதுவை அரசு முதியோர் பென்ஷன் வழங்கும் அங்கன்வாடி மையங்களில் அதிகாரிகள் கடந்த 2 மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி அங்கன்வாடி மையத்தில் முதியோர் பென்ஷன் வாங்க வந்தவர்களிடம் பென்ஷன் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள வயதையும் ரேஷன் அட்டையில் குறிப்பிட்டுள்ள வயதையும் ஒப்பிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களது வயதை உயர்த்தி காட்டி குறைந்த வயதில் முதியோர் பென்ஷன் பெற்று வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு பென்ஷனை நிறுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என கூறப்படுகிறது. லோக்பால் வரைவு மசோதா குழு கூட்டத்தில் அண்ணா ஹசாரே தலைமையிலான குழுவினர் பங்கேற்காவிட்டாலும் அந்த மசோதாவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவோம் என மத்திய அமைச்சர் கபில் சிபல் கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் கூறுகையில், லோக்பால் வரைவு மசோதா குழு கூட்டத்தை அண்ணா ஹசாரே தலைமையிலான பொதுமக்கள் தரப்பு பிரதிநிதிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். எனவே வரைவு மசோதா தொடர்பான கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றாலும் பங்கேற்காவிட்டாலும் குறித்த காலத்திற்குள் மசோதாவை நிறைவேற்றுவோம். மேலும் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் இது தொடர்பான பணிகள் முடிவடையும் என்றும் அண்ணா ஹசாரே குழுவினர் தங்களது நடவடிக்கைகள் மூலம் மசோதா தொடர்பான பணிகளை தாமதப்படுத்துகின்றனர் மற்றும் எல்லை மீறிய பிரச்சினைகளை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் அரசு தரப்பினரை தாறுமாறாக அவர்கள் விமர்சிக்கின்றனர். இதுபோன்ற விமர்சனங்கள் அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் மசோதா தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை இறுதி செய்துள்ளோம் என்று கூறினார். உண்ணாவிரதம் இருந்த யோகா குரு பாபா ராம்தேவை டெல்லியில் இருந்து வெளியேற்றியது துரதிருஷ்டவசமான ஆனால் தவிர்க்க முடியாத நடவடிக்கை என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், கருப்பு பணத்தை மீட்கவும் ஊழலை ஒழிக்கவும் வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்த யோகா குரு ராம்தேவை டெல்லியில் இருந்து வெளியேற்றிய நடவடிக்கை துரதிருஷ்டவசமானது. ஆனால் அதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவரை வெளியேற்றியது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். போலீசாருக்கும் இதை தவிர வேறு வழியில்லை என்று கூறினார். மேலும் லஞ்ச ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக அரசு பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அவற்றை ஒரே நாளில் ஒழித்துவிட அதில் மாய வித்தைகள் எதுவும் இல்லை என்று கூறிய அவர், தொடர்ந்து லோக்பால் சட்டத்தின் கீழ் பிரதமரையும் கொண்டுவர வேண்டும் என்ற பிரச்சினை லோக்பால் மசோதா தயாரிப்புக்காக அமைக்கப்பட்ட கூட்டுக்குழுவின் முடிவுக்கு விடப்பட்டுள்ளது. எனவே அது பற்றி நான் ஒன்றும் கருத்து கூற விரும்பவில்லை என்று கூறினார். சிகரெட் உட்பட புகையிலை பொருட்களின் பாக்கெட்டுகளில் படத்துடன் கூடிய எச்சரிக்கை விளம்பரங்கள் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் கூறுகையில், புகையிலை பொருட்கள் விளம்பரத்தில் படத்துடன் கூடிய எச்சரிக்கை இடம்பெற வேண்டும் என்று அரசு முன்பு அறிவித்தது. தற்பொழுது புகையிலை பொருட்கள் தயாரிப்பாளர்கள் சங்கத்தினருடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அதன்படி சிகரெட் உட்பட எல்லா புகையிலை பொருட்களின் பாக்கெட்டுகளிலும் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு படத்துடன் கூடிய எச்சரிக்கை விளம்பரம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. மேலும் இந்த கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட மாட்டாது. அப்படி படத்துடன் கூடிய எச்சரிக்கை விளம்பரம் இல்லாத புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கோவாவில் உள்ள முக்கிய கோவில்களில் வெளிநாட்டினர் வந்து தரிசனம் செய்ய மற்றும் சுற்றி பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான வெளிநாட்டினர் சுற்றுலா வருவர். கோவாவின் இயற்கை அழகை கண்டு ரசிக்கவும், இதமான தட்பவெப்ப நிலையை அனுபவிக்கவும், கடற்கரையில் சன்பாத் எடுக்கவும் பல நாட்கள் தங்குவர். அவ்வாறு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சன்பாத் எடுத்துவிட்டு அரைக்குறை உடைகளில் கோவிலுக்குள் வருகின்றனர். இதனால் கோவில்களின் கண்ணியம் குறைவதுடன் இதனை காணும் பக்தர்களின் மனதில் அமைதி சீர்குலைந்து வேதனையடைய செய்கிறது. இதனால்தான் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கோவில்களில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே வெளிநாட்டினர் கோவிலுக்குள் வரக்கூடாது என்றும், கோவிலுக்குள் வருபவர்கள் பாரம்பரிய கௌரவமான முறையில் ஆடைகள் உடுத்தி வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வெளிநாட்டினருக்கு எதிரானவர்கள் அல்ல, பக்தர்கள் ஆடை மற்றும் நடத்தையில் கௌரவமானவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இவ்வாறு அறிவித்துள்ளோம் என்று கோவில் நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. அலுவலகங்களில் மதிய உணவு வேளையில் இன்டர்நெட் பயன்படுத்துவது அதிகம் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. இணையதள பயன்பாடு குறித்த புள்ளி விவர அமைப்பு IMRP சார்பில் இந்திய இணைய பார்வையாளர்கள் அளவீடு என்ற புள்ளி விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்காக கடந்த மார்ச் மாதத்தில் நாடு முழுவதும் 4,34,00,000 பேரின் இணையதள பயன்பாட்டு நேர அடிப்படையில் தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. அதன்படி இணையதள தொடர்புக்கான நெரிசல் நேரம் வயது அடிப்படையில் வேறுபட்டிருந்தது.
அலுவலக வேலையில் இருப்பவர்கள் பெரும்பாலோர் மதிய உணவு இடைவேளையில் இணையதளத்தை அதிகமாக பயன்படுத்தியிருந்தனர். இந்த நேரத்தில் மொத்தம் 1,90,00,000 பேர் இமெயில் பார்ப்பது, இணையதளங்களில் தேவையான தகவலை தேடுவது, வங்கி நடவடிக்கைகளை ஆன்லைனில் மேற்கொள்வது, ஷாப்பிங் செய்வது என ஈடுபட்டுள்ளனர். மேலும் 15 வயது முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்களை பொறுத்தவரை இணையதளத்திற்கு இரவு 10 மணி முதல் 11 மணியாக இருந்தது. ஆனால் 1,36,00,000 இளைஞர்கள் அதிகபட்சமாக நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, அதாவது உணவு இடைவேளைக்கு முன்பு அதிக அளவில் இணையதளத்தை பயன்படுத்தியதாக புள்ளிவிவர தகவல் தெரிவிக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.